ரஜினி நடிப்புல உருவாகி இருக்க கபாலி படம் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே வர ஜூலை 22 வெளியாக இருக்கு. எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான அளவுல இந்த படம் வியாபாரமாகி இருக்கு. கலைப்புலி தானு தயாரிச்சுள்ள இந்த படத்தை ரஞ்சித் இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 500 கோடியை தாண்டி வசூல் எட்டி பிடிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில கபாலி படம் இணையதளங்கள்ல வெளியாகி விட்டதா ஒரு பரபரப்பு தகவல் ஒண்ணு பரவி வருது. போதைப் பொருள் விற்பனை செய்யறது, ஆட்கள்லாம் தயார் செஞ்சு கொடுக்கறது, குழந்தைங்களோட பாலியல் தொடர்பான வீடியோக்கள், இது போன்ற சட்டத்துக்கு புறம்பாக வெளியிட்டு வரும் டார்க் வெப் என்ற இணையதளத்துல தான் கபாலி படம் திருட்டுத்தனமா வெளியானதா சொல்றாங்க. இந்த இணையதளத்திற்குள்ள சாதாரண மக்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரமா போக முடியாது. அப்படி இருக்கும்போது சில சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி தான் இந்த இணையதளத்திற்குள்ள நுழைய முடியும். அப்படி இருக்கும்போது இணையதளத்திற்குள்ள யாரு போய் இந்த படத்தை பார்த்திருக்க முடியும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு. இது மூலமா திருட்டு விசிடி வேற பரவ வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம விசாரிக்கும் போது அந்த இணையதளத்துல கபாலி படம் வெளியாகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யாரோ சிலர் வேணும்னே இந்த பொருளையே கிளப்பி விட்டதா கூறப்படுது. தானு சமீபத்துலதான் ஹைகோர்ட்ல கபாலி படத்தை திருட்டுத்தனமா வெளியிடுற இணையதளங்களை முடக்கணும் அப்படின்னு உத்தரவு வாங்கியிருந்தாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல கபாலி படம் திருட்டுத்தனமா வெளியான செய்தி கோலிவுட் வட்டாரத்துல கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சினிமா ஆர்வலர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, பெரிய நடிகர்களுடைய படங்க இது போல திருட்டுத்தனமா வெளியானா அது அந்த படத்துக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா சிறு பட்ஜெட் படங்கள், புது ஹீரோக்களுடைய படங்களுக்கெல்லாம் இதனால பெரிய பாதிப்பு ஏற்படணும். இது போல திருட்டுத்தனமா வெளியிடப்படுறது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க.